உலக வரலாற்றில் மிகச்சிறந்த கடற்படை தளபதிகளில் ஒருவராக ஜெங்ஹே அவர்கள் கருதப்படுகிறார்கள். ஜெங்ஹே அவர்கள் சீனாவின் மிங் வம்ச ஆட்சியாளர்களின் மிகவும் நம்பிக்கைக்குரிய கடற்படை தளபதியாக கருதப்படுகிறார்கள். ஜெங்ஹேயின் பாட்டனார் கூட ஹஜ்ஜுக்கு மக்களை அழைத்துச் செல்வதற்கு பொறுப்பாக இருந்தார் என்று சீனாவின் வரலாறுகள் கூறுகின்றன. ஜெங்ஹே 1405 இலங்கை வந்தடைந்தார். அதாவது போர்த்துகேயர் இலங்கை வருவதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் இலங்கை வந்ததாக உலக வரலாறுகள் கூறுகின்றன. இலங்கையின் கம்பளை ராஜ்யத்தின் மன்னர் வீரபாகு அவர்கள் மன்னராகவும் அவரது ஒன்றுவிட்ட சகோதரர் வீர அழகேஸ்வரர் அல்லது அழகக்கோணர் என்பவர் குறுநிலத்தின் மன்னராகவும் அதாவது ரைகம் பிரதேசத்தின் ஆட்சியாளராகவும் இருந்தார்கள். இதனால் இலங்கையிலிருந்து ஜெங்ஹே அவர்கள் வெளியேறினார்கள். கம்பளை மன்னருக்கும் அவரது சகோதரருக்கும் இடையிலான முரண்பாடுகள் இதே காலப்பகுதியில் வலுவடைந்திருந்தன. 1409 மீண்டும் ஜெங்ஹே அவர்கள் இலங்கை வந்த போது கம்பளை மன்னரை அவரது சகோதரர் வீர அழகேஸ்வரர் கொலை செய்திருந்தார். வீர அழகேஸ்வரர் வரலாற்றில் அழகக்கோன் என்றும் அழைக்கப்படுகிறார். வணிகர்களின் உதவியோடு தனது ஒன்றுவிட்ட சகோதரனை கொலை செய்த வீர அழகேஸ்வரன் 6ஆம் விஜயபாகு என்ற பெயரில் கோட்டை ராஜ்யத்தை ஆட்சி செய்தான். ஜெங்ஹே அவர்கள் இலங்கையின் மாத்தறையில் இருந்த மிகவும் பிரபலம் பெற்ற இந்து கோயிலான தொண்டீஸ்வரம் கோயிலுக்கு அன்பளிப்புகளோடு சீனாவிலிருந்து வந்தார். இது தொடர்பான மும்மொழி கல்வெட்டொன்றும் இதன் போது அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. இந்த கல்வெட்டானது 1911 கண்டுபிடிக்கப்பட்டு தற்போது கொழும்பு தேசிய நூதன சாலையில் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது. சீனம், பாரசீகம், தமிழ் ஆகிய மொழிகளில் இந்த கல்வெட்டு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கோயிலை போர்த்துகேயர் அழித்துவிட்டு அங்கு ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்றை அமைத்தார்கள். தொண்டீஸ்வரம் கோயில் இருந்த இடத்தில் ஒரு விஷ்ணு கோயில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது தேவினுவர தேவாலயம் என்றும் இன்று அழைக்கப்படுகிறது. 6ஆம் விஜயபாகு என்ற பெயரில் மோசமாக செயற்பட்ட அழகர்கோணர் மன்னரை எதிர்ப்பதற்காக சீனாவிலிருந்து ஜெங்ஹே அவர்கள் பாரிய அளவிலான படையோடு 1411 இலங்கை வந்து அழகேஸ்வரர் என்ற மன்னரை கைது செய்து சீனாவின் மிங் வம்ச ஆட்சியாளரின் காலடியில் விழச் செய்தார். தோற்கடிக்கப்பட்டு சீனாவுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட வீர அழகேஸ்வரர் என்று அழைக்கப்பட்ட 6ஆம் விஜயபாகு மன்னர் அவர்கள் சீனாவின் வர்த்தகர்களுக்கும் பயணிகளுக்கும் தடை ஏற்படுத்தியதற்காகவே கைது செய்யப்பட்டு சீனாவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அட்மிரல் ஜெங்ஹே அவர்கள் கடைசி நாடுகாண் பயணியாகவும் தூரகிழக்காசிய நாடுகளின் ஹஜ் பயண வழிகாட்டியாகவும் இருந்தார்கள். அவர் மிகச்சிறந்த ராஜதந்திரியாக சீன வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார்கள். அவர் ஒருபோதும் இலங்கையை எதிரியாக கருதவில்லை. இலங்கையை அவர் நேச நாடாகவே கருதி செயற்பட்டு வந்தார். ஜெங்ஹே அவர்கள் ஹஜ் பயணங்களின் போது ஹஜ் பயணத்திற்காக தனது பயணிகளை அழைத்துக் கொண்டு வந்த போது காலி நகரில் உள்ள இன்றைய ஹஜ்ஜுவத்தை பள்ளிவாசலையே அவர்களின் தொழுகைகளுக்காக பயன்படுத்தியதாக இலங்கையின் வரலாறுகள் கூறுகின்றன.